சென்னையில் உடல்நலக் குறைவால் காலமான பழம்பெரும் இயக்குநர் திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். 1960களில் தமிழில் வெளியான கற்பகம், பேசும் தெய்வம், குறத்தி மகன் போன்ற படங்களை இயக்கியவர் திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இவர் தமிழ் சினிமாவில் இயக்குநராக மட்டுமல்லாமல் திரைக்கதை ஆசிரியராகவும் கதாசிரியராகவும் பணியாற்றியவர். உடல்நலக்குறைவால் நேற்று முன்தினம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை கே நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின், தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும், நடிகர் சங்க தலைவர் திரு நாசர், துணைத் தலைவர் திரு பொன்வண்ணன், பொருளாளர் திரு கார்த்தி உள்ளிட்ட நடிகர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கே.எஸ். கோபாலகிருஷ்ணனின் இறுதிச் சடங்குகள் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஏவிஎம் இடுகாட்டில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். ஏறக்குறைய 20 படங்களுக்கு மேல் தயாரிப்பாளராக இருந்து திரைப்படங்களை உருவாக்கி தந்திருக்கிறார். 10 திரைப்படங்களுக்கு மேல் கதை வசனமும் எழுதியிருக்கிறார். ஆக ஒரு மிகப்பெரிய திரைப்பட உலகினுடைய வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பதிர்ந்திருந்தவர் மதிப்பிற்குரிய திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். மனோரமா ஆட்சி இழந்தோம். இப்போ உடனே அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளத்துக்கு முன்னால் இப்போ கேஜி அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்திருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் டைரக்டர்ஸ், கிரேட் ரைட்டர்ஸ். அவரை நம்ம இழந்தாலும் அவருடைய தடயங்கள், அவருடைய பதிவுகள், அவருடைய கதாபாத்திரங்கள் வந்து காலத்தால் அழியாத அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ we may not miss him. We will see him through his characters what he created.